Hi friends, good morning. Previous video வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெதர் டிஸ்பிளே சிஸ்டம் இந்த கான்செப்ட்டுக்கான பிளாக் டயக்ராம் அப்ஸ்ட்ராக்ட் அதே மாதிரி அட்வான்டேஜஸ் அப்ளிகேஷன்ஸ் கோட் ப்ளஸ் சிமுலேஷன் இது எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் டிடெக்ஷன் அலாரம் இந்த கான்செப்ட்டுக்கான அப்ஸ்ட்ராக்ட் பிளாக் டயக்ராம் பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ்லாம் கேட்குறீங்க. கோர்ஸ் கேட்கும்போது நான் சம் அமௌண்ட் வந்து சார்ஜஸ் பண்ணி தான் வந்து நான் கோர்ஸ் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் என்னோடய யூடியூப் சேனலில் இருக்க கோர்ஸ் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து மினிமம் 500 rupeesக்கு என்ன பண்ணுறேன், நான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் 500 rupees எனக்கு ஃபோன்பே பண்ண உடனே என்ன பண்ணுறேன், நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன். உங்களோட இமெயில் ஐடிக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து ஏதாவது புது கான்செப்டாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், உங்களோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத எனக்கு பிளாக் டயக்ராம் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கேளுங்க, அந்த பிளாக் டயக்ராம் என்னென்ன சென்சார்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் சொல்லுவேன். அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து எனக்கு ஷேர் பண்ண உடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அடுத்த வித்தின் 24 hours நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி நான் போடுற வீடியோஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம இப்போ இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஷன் டிடெக்ஷன் அலாரம். ஓகே, இந்த கான்செப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ என்னுடைய ஆஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா இருக்குது. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கே வந்து தெஃப்ட் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதேமாதிரி பேங்க்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா தெஃப்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அதையும் வந்து நான் அவாய்ட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மோஷன் டிடெக்ஷன் அலாரம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ இந்த மோஷன் டிடெக்ஷனை பேஸ் பண்ணி ஏன்னா ரியல் டைம் கேமரா எல்லாமே வந்துருக்கு. இப்போ இந்த மோஷன் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு வந்து யார் நடந்து வராங்க அப்படிங்கிற ஹியூமன் டிரெக்ஷனை வந்து என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கேமரா டேட் பண்ணிட்டு அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணுது, வீடியோ கேப்சர் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து என்ன அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து வந்துருச்சு. இந்த கான்செப்ட் வந்து மோஷன் டிடெக்ஷன் ஆச்சு அப்படின்னா ஒரு அலாரம் வந்து இன்டிமேட் பண்ணுவோம். ஓகே, நைட்டு 12 மணிக்கெலாம் வந்து அன்வான்டாக யாராவது வெளியே நம்ம வாசலில் வந்து நின்னாங்க அப்படின்னா என்ன ஆகலாம், பஸ்ஸஸ் வந்து இன்டிமேட் பண்ணலாம். அப்போ வந்து தெஃப்ட் நடக்க தானே வாய்ப்பு இருக்குது. இப்போ இது மாதிரி கோயில் பிளேசஸ்ஸு, ஆஃபீஸஸ்ஸு, ரெஸ்டாரண்ட்டு இது மாதிரி பிளேசஸ்லாம் வைக்கலாம். ஓகே, இதுக்கு நான் அப்ஸ்ட்ராக்ட் தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஏ செக்யூரிட்டி பிளேஸ் ஏ மேஜர் ரோல் இன் ஹோம்ஸ், ஆஃபீஸஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் வேர் டிடெக்டிங் அன்வான்ட் மூவ்மெண்ட்ஸ் இஸ் crucial sometimes when no one is around. Theft or intrusion may occur without anyone noticing. யாரும் நோட்டீஸ் பண்ணாதப்போ என்ன ஆகும், இது மாதிரி சம் ஆக்சிடென்ட்டு இது மாதிரி அன்வான்ட் பிளேசஸில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து நடந்துகிட்டு இருந்தாங்கன்னா என்ன தெஃப்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். டு ப்ரிவென்ட் சச் இன்சிடென்ட்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் மோஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் கேன் ப்ரொவைட் இயர்லி வார்னிங். இன் திஸ் ப்ராஜெக்ட் PIR சென்சார் பேசிவ் இன்ஃப்ராரெட் மோஷன் சென்சார் டிடெக்ட்ஸ் the movement of person or object by sensing infrared radiation, changes and sends the signal to the Atmega 328 microcontroller. The controller processes the signal and activates a relay driven 12-volt buzzer alarm. யார் ஹியூமன்ஸ் வந்தாங்க அப்படின்னா அந்த 12-volt buzzer alarm வந்து எனக்கு ஆக்டிவேட் ஆகிடும். While the 16x LCD display shows the motion status, all units are powered through a common power supply, making the system efficient, reliable and ideal for security applications. ஓகே, இதில் வந்து பிளாக் டயக்ராம்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பவர் சப்ளை ஃபார் ஆல் யூனிட்ஸ் அப்படின்னு நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா PIR மோஷன் சென்சார் Atmega 328 டிரைவர் ரிலே 12-volt பஸ்ஸர் அலாரம். ஓகே, இந்த PIR சென்சார்லேருந்து எனக்கு டேட்டா வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகணும், எனக்கு வந்து பஸ்ஸர் வந்து இன்டிமேட் ஆகணும். பஸ்ஸருங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 volt. என்னுடைய Atmega 328 என்ன ஆகும், 5 volt அவுட் பண்ணுவோம். அந்த 5 volt வச்சு 12 volt என்னால் ஆன் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிரைவர் ரிலே சர்க்யூட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். LCD டிஸ்பிளே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஷன் சென்சார் வந்து ரியல் டைமில் ஹியூமன் டிடெக்ட் ஆகுங்களா இல்லை அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் LCD டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வான்டேஜஸ்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் மோஷன் டிடெக்ஷன் வித்தவுட் ஹியூமன் மானிட்டரிங். ஓகே, ஒரு ஹியூமன் வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும் அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், நம்ம ஒரு PIR சென்சார் வச்சு ஒரு மோஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் வச்சிட்டோம்னாவே என்ன ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகும். குயிக் ரெஸ்பான்ஸ் யூஸிங் சென்சிட்டிவிட்டி PIR சென்சார். ஓகே, எந்த சைடு வந்து மோஷன் வருதோ அந்த ஒரு ஹியூமன் வந்து வராங்களோ அந்த சைடு என்ன ஆகிடும், அந்த PIR சென்சார் வந்து டிடெக்ட் பண்ணும். ஓகே, இது ஏன்னா V ஷேப்பில் தான் போகும். இதோட சிக்னல் எப்படி போகும் அப்படின்னா V ஷேப்பில் போகும். அப்போ எந்த இடத்துல வந்து ஹியூமன் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கன்னா அந்த ஐஆர் வேவ் வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை வச்சு எந்த சைடுன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். லோ காஸ்ட் அண்ட் சிம்பிள் டு இம்ப்ளிமெண்ட். இது வந்து லோ காஸ்ட் அண்ட் ஓகே. அதுமாதிரி LCD டிஸ்பிளே ப்ரொவைட்ஸ் லைவ் ஸ்டேட்டஸ் ஆஃப் மோஷன் டிடெக்ஷன். எனக்கு லைவ் மோஷன் டிடெக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு அப்டேட் பண்ணும். இமீடியேட் அலாரம் ஆக்டிவேஷன். மோஷன் டிடெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இமீடியேட்டாக அலாரம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். கன்சியூம்ஸ் எவ்ரி லிட்டில் பவர். ஓகே, இது வந்து என்னென்னா லோ பவர் கன்சியூம்ஷன் தான். கேன் ஒர்க் கண்டினியூஸ்லி 24/7 செக்யூரிட்டி சர்வீலன்ஸ். ஓகே, செக்யூரிட்டி சர்வீலன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோம் அண்ட் ஆஃபீஸ் செக்யூரிட்டி சிஸ்டம், பேங்க் லாக்கர்ஸ் அண்டு vault rooms, restricted or high security areas, shops and warehouse,
ஆட்டோமேட்டிக் டோர் ஆக்டிவேஷன் சிஸ்டம், பார்க்கிங் ஏரியா மானிட்டரிங், ஸ்ட்ரீட் லைட் ஆட்டோமேஷன், பப்ளிக் பிளேசஸ் ஃபார் இன்டர்செக்ஷன் டிடெக்ஷன். ஓகே, ஸ்ட்ரீட் லைட்டில் வந்து நம்ம மெயினாக ஏன் யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணலாம், வேஸ்டேஜ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். அப்போ அதுக்காக என்ன பண்ணலாம், ஸ்ட்ரீட் லைட்டில் வந்து மெயினாக யூஸ் பண்ணலாம். ஹியூமன் டிடெக்ஷன் இருந்தால் மட்டும் லைட்டை வந்து ஆன் பண்ணு, ஹியூமன் டிடெக்ஷன் இல்லை அப்படின்னா லைட் வந்து ஆன் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து இன்டிமேட் பண்ணலாம். இது வந்து என்னென்னா எல்டிஆர் ப்ளஸ் பிஐஆர் சென்சார், இந்த 2 கான்செப்ட் வச்சு பண்ணலாம். இதுக்கு வந்து வீடியோ என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த பிளேலிஸ்ட்டில் வந்து நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ், சேஃப்டி ஜோன்ஸ், ரோபோட்டிக் மோஷன் சென்சிங் சிஸ்டம்ஸ், இந்த கான்செப்ட் எல்லாத்துலையும் நம்ம என்ன பண்ண முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இந்த வீடியோஸில் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.